உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சாண்டியாகோ காமிகான் 2026 ஜூலை 23 26 வரைக்கும் அமெரிக்காவில் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்பர்ட் ரிவ்யூ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, மார்வல் தான் பேச போகிறோம். கோஸ்ட் ரைடர் அப்படின்னாலே நிக்கோலஸ் கேஜ் தான் ஞாபகத்துக்கு வருவாப்பில். 2007 வந்த படம். மார்வலில் எத்தனை சூப்பர் ஹீரோஸ் படங்கள் வந்தாலும் கூட கோஸ்ட் ரைடருக்குன்னு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இப்போ வரைக்குமே. அதை பற்றி முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கோஸ்ட் ரைடர் மூவி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2028 ரிலீஸ் ஆகுது. அது சரிப்பா, கோஸ்ட் ரைடர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியான் கோஸ்லிங் நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, த ஃபால் காய், த கிரே மேன் இந்த மாதிரி படங்கள் நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் இவர். நிக்கோலஸ் கேஜ் பார்த்து பழகிட்டோம் நம்ம. பட் இருந்தாலும் ரியான் கோஸ்லிங் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் பிக் ஃபார் கோஸ்ட் ரைடர். உங்களுக்கு ரியான் கோஸ்லிங் கோஸ்ட் ரைடருக்கு பர்ஃபெக்ட் பிக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர் 3 ரிலீஸ் அப்டேட்டையும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கோஸ்ட் ரைடர் மாதிரி 2028 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியான் கூகுலர் இயக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 2018 வந்த பிளாக் பேந்தர், வக்காண்டா ஃபார் எவர் அண்டு 2025 சிறந்த ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவியான சினர்ஸ், இந்த படங்களை இவர் தான் டைரக்ஷன் பண்ணார். இதனாலேயே அப்கமிங் பிளாக் பேந்தர் படத்துக்கு இன்னமும் ஹைப் ஏறி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தராக டேவிட் ஜான்சன் நடிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த லாங் வாக் இந்த 2025 ரிலீஸ் ஆன படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலியன் ரமாலஸ், அதுலேயும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு பிளாக் பேந்தர் கேரக்டர் நல்லா நடிப்பாருன்னு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலேருந்து வந்திருக்கு. இந்த படத்தில் ஆல்ரெடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த காமிகான் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் டோனி ஜூனியர் நடிக்கிற விக்டர் வேன் டூம் தொடர்பான பிரத்யேக ட்ரெய்லர் காட்சிகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட செகண்ட் ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 2-3 மாதம் ஆகலாம் ரெண்டாவது ட்ரெய்லர் வர்றதுக்கு. விக்டர் வேண்டும் தொடர்பான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா டோபி மெகரே டீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாம் வால்னை ஒப்பிடுறப்ப டோபி மெகரே டீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த டூம்ஸ்டே படத்தில் ஒரு சீனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவோட ஸ்டார்டிங் சீன்லேயே டோபி மெகரே வரலாம், ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வரலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ரெட்புல் ஐயா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸாக டூம்ஸ்டே டீம் கிட்ட கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுவும் புதுமையான ஒரு ஷூட்டில் இருக்காரு. பழைய ஷூட் கிடையாது, புதுசான ஒரு ஷூட்டில் வந்திருக்காரு. இவர் இந்த டூம்ஸ்டே படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஒரு சில சீன்ஸில் வரலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை இது அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த வருஷம் செப்டம்பர் 25 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டர்ஸில் போய் பார்க்காதவங்க போய் தேட்டர்ஸில் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் சினிமாலேருந்து தான் நான் சொல்ல போகிறேன். ராமாயணா படத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். கல்கி 2898 AD இந்த படத்துக்கு அப்புறம் காமிகானில் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுற படமாக இந்த படம் இருக்குது. காமிகான் ஷோவில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் நிதேஷ் திவாரி, தயாரிப்பாளர் நமித் மல்ஹோத்ரா இவங்களோட இணைஞ்சு ரன்பீர் கபூர் மற்றும் யாஷ் கலந்துருக்காங்க. ரன்பீர் கபூர் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியோட பேட்ச் அணிஞ்சு வந்திருக்காரு. நடிகர் யாஷ் பார்த்தீங்கன்னா திரிசூலம் பேட்ச் அணிஞ்சு ரெட் கார்பெட்டில் பங்கெடுத்திருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், காமிகான் 2026 முக்கியமான அப்டேட்ஸ் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் அண்ட் பிளாக் பேந்தர் இந்த 2 படங்கள் அப்டேட் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. மற்ற அப்டேட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு. பட் இருந்தாலும் அதில் ஒரு மேம்படுத்தி ஒரு அப்டேட்ஸாக விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.